ராஜராஜ சோழன் ஒரு மன்னனின் வரலாறு அல்ல, ஒரு பேரரசனின் எழுச்சி. இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் நிறைய கிங்ஸ் வந்தாலும் சில பேரோட பேர் மட்டும் காலத்தையும் தாண்டி வாழும். அந்த மாதிரி 1000 வருஷம் கழித்து இன்றைக்கும் பெருமையாக சொல்கிற ஒரே பேர் ராஜராஜ சோழன். சின்ன வயசில் இருந்தே அவர் மற்ற இளவரசர்கள் மாதிரி அரண்மனையில் மட்டும் வாழலை. மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, போரில் எப்படி ஜெயிக்கணும், நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டார். அவருக்கு பவர் மேலே ஆசையே இல்லை, ஆனால் தன்னோட நாட்டை உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் சோழ நாட்டுக்கு நிறைய எதிரிகள், துரோகம், சண்டை. அவரோட அண்ணன் ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்பட்ட போது மொத்த சோழ நாடு ஷாக். பல பேர் அரியணைக்காக சண்டை போட்டாங்க. ஆனால் அருள்மொழிவர்மன் மட்டும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தான். ஏன்னா ஒரு உண்மையான சிங்கம் சரியான நேரத்தில் தான் கர்ஜிக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் சோழ நாட்டின் அரசராக முடிசூடப்பட்டார். அந்த நாள் ஒரு ராஜா மட்டும் பிறக்கலை, ஒரு பேரரசே எழுந்தது. அந்த நாளில் இருந்து அவரை ராஜராஜ சோழன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் போருக்கு சென்றாலே போதும், பாண்டிய நாடு மற்றும் சேர நாடு எல்லாத்தையும் வென்றுட்டு வந்தார். கடல் தாண்டி இலங்கை வரைக்கும் சோழர் கொடியை பறக்க விட்டார். அவர் உருவாக்கிய கடற்படை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிச்சு. ஆனால் அவரோட வாழ்க்கையில் பெரிய கனவு இன்னும் நடக்கலை. ஒரு நாள் அவர் வானத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தார். நம்ம சோழ நாட்டோட பெருமை 1000 வருஷம் கழிச்சும் நிலைக்கணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். அது ஒரு கோவில் மட்டும் இல்லை, தமிழர்களோட பெருமை, சோழர்களோட அடையாளம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி இல்லை, மெஷின் இல்லை, ஆனால் வானத்தை தொடுற அளவுக்கு அந்த கோவில் கட்டுனாங்க. ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு உயிர். கோவில் கட்டி முடித்த நாள் காலை சூரிய ஒளி மெதுவாக அந்த கோயில் மேலே விழுந்துச்சு. ராஜராஜ சோழன் அமைதியாக அதை பார்த்துட்டு கண் கலங்கினார். வருடங்கள் பல கடந்தது, வயது ஆனது, ஆனால் அவரோட பெயர் மட்டும் வயசாகலை. இன்றைக்கும் தஞ்சாவூரில் அந்த பெரிய கோவில் முன்னாடி நின்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். இந்த மண்ணில் இப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்தாரு அப்படின்னு. நிறைய கிங்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்தாங்க, ஆனால் காலத்தையே வென்று 1000 வருஷம் கழிச்சும் மக்கள் மனசில் வாழ்கிறது ஒரே ஒரு பேரரசன், ராஜராஜ சோழன்.